வணக்கம் மொத்தோட நேற்று உதயநிதியோட அரெஸ்ட் அண்ட் ரிலீஸ். அதுக்கப்புறம் பார்த்தா நம்மளோட ஆதவ அர்ஜுனோட ஸ்பீச், அது பாத்ரூம்ல உட்கார வச்சு பார்த்தியா அப்படின்றாரு. இந்த பக்கம் பார்த்தோன்னா நம்ம உதயநிதி, நான் ஒன்னும் ஓடுகாலி கிடையாதுரா, என்னோட மனைவி என்னோட குடும்பம்லாம் பார்த்தோன்னா என் கூட தான் வாழ்ந்து, நான் ஒன்றும் மற்றவங்க குடும்பம் மேலாம் கிடையாது அப்படின்னு சொல்லி அவரு ஒரு பக்கம் கழட்டி அடிக்கிறாரு. அப்ப இப்படி ஒரு சம்பவம் நடந்தது இல்ல, இது வந்து யாருக்கு பெனிஃபிட் ஆச்சு? உதயநிதியோட அரெஸ்ட் வந்து பார்த்தோன்னா விஜய்க்கு பேக் ஃபயர் ஆயிடுச்சா இல்ல டிஎம்கே பேக் ஃபயர் ஆயிடுச்சா அப்படின்றத பத்தி தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போவோம். உதயநிதியோட கைது, உதயநிதி எதுக்கு கைது பண்ணாங்கன்றது எல்லாருக்குமே தெரியும். அவர் பேசாத ஒண்ணு பேசியதாக டபுள் மீனிங் அர்த்தத்தில் பேசிட்டாங்க அப்படின்னு சொல்லி உதயநிதி வந்து அரெஸ்ட் பண்ணி ஆகணும் அப்படின்னு ஒரு கவர்மெண்ட்டே அமைச்சு கிட்டத்தட்ட எவ்வளோ கான்ஸ்டபிள் எவ்வளோ ஆட்கள் அமைச்சு அவர் அரெஸ்ட் பண்ணி எங்க வந்து அரெஸ்ட் பண்ணோம்? இல்ல அவர்னா கொலை குத்தம் செஞ்சுட்டாரா இல்ல வேற எதனா பெரிய தப்பு பண்ணிட்டாரா? அதுக்கு நீங்க வேணா அரெஸ்ட் பண்ணி தூக்கி உள்ள வைக்கலாம். நீங்க வந்து இந்த அரெஸ்ட் தூக்கி நீங்கன்னா 10 நாள் தூக்கி ஜெயில வைக்க போறீங்களா இல்ல 1 வருஷம் தூக்கி ஜெயில வைக்க போறீங்களா இல்ல காலத்துக்கும் வெளியே வர முடியாத மாதிரி வந்து ஜெயில வைக்க போறீங்களா? அந்த மாதிரி எதனா வந்து உங்ககிட்ட வந்து எவிடன்ஸ் இருக்கான்னு கேட்டா எதுவுமே இல்ல. கோர்ட்டே பார்த்து காரி தூக்கி வெளியே அமைச்சிடும். இதெல்லாம் ஒரு வழக்கு, இதெல்லாம் ஒரு கேஸ்ன்னு சொல்லி ஏன் வந்து கோர்ட் நேரத்தை வந்து வீண்படுத்துறீங்க? ஏன் பொதுமக்கள் வந்து இந்த மாதிரி வந்து துன்புறுத்துறீங்க அப்படின்னு கோர்ட்டே காரி முடிஞ்சு துப்பிட்டு இருக்காங்க. ஆனா அதே மீறி இல்ல, நாங்க உதயநிதி வந்து அலக்கழிக்கணும், அவர் வந்து சும்மா விடக்கூடாது. தஞ்சாவூர் தான் அவர் பேசினாரு, தஞ்சாவூர் போலீஸை வந்து அரெஸ்ட் பண்ணி அவர் கூப்பிட்டு போகணும் அப்படின்னு சொல்லிட்டு. சார் விஜய் சார் யார் சார் கொடுத்தா அந்த ஐடியா உங்களுக்கு? ஆனா அந்த ஐடியா கொடுத்தவனுக்கு எவனும் பாக்கலையா? செம சூப்பரியா. ஒண்ணுமே இல்லாம ஒரு வந்து வழக்குக்கு இங்க இருந்து தஞ்சாவூருக்கு வந்து ரோட் ஷோ போட்டிங்க தெரியுமா? யோ நேற்று ஃபுல்லா உதயநிதி ஃபுல்லா ட்ரெண்டிங்கயா. இந்தியா முழுக்க பார்த்தா நேஷனல் மீடியா பார்த்தா பிளாஸ் நியூஸ் லைவ் ஓடிட்டு இருக்கு. ஆனா எந்த ஒரு செலவு இல்லாம, அதாவது ஓட்டு கேட்கும் போது தன்னுடைய காசு போட்டு தொண்டர்களை வந்து அழைச்சி கொண்டு போயிட்டு மக்கள் கிட்ட வந்து ஓட்டு கேட்க போவாங்க. ஆனா எந்த ஒரு செலவும் இல்லாம அரசு செலவுல விஜய் சார் எதோ பண்ணி கொடுத்த மாதிரி இது. நேற்று ஃபுல்லா பார்த்தோன்னா உதயநிதி பார்த்தோன்னா லைவ்ல வந்து பார்த்தோன்னா ஒரு தலைவனா வந்து ஃபார்ம் ஆயிட்டாரு. அது மட்டும் இல்லாம போற வழியெல்லாம் பார்த்தோன்னா தொண்டர்கள் பார்த்தோன்னா பெரும் அளவு பார்த்தோன்னா ஆதரவுகள், ஆனா சாப்பிடுங்க தண்ணி கொடுங்க அப்படின்னு பார்த்தோன்னா பெரும் வந்து ஆதரவுகள். அதாவது இவர் தான் வருங்கால முதல்வர், இவர் தான் வருங்கால சிஎம் மாரி வந்து விஜய் சார் வந்து ஏற்படுத்திக்கிறாரு. போலீஸ் ஸ்டேஷன்ல போயிட்டு வெளியே வரும் பார்த்தோன்னா அவ்வளவு கூட்டங்கள், அவ்வளவு தொண்டர்கள் பார்த்தோன்னா வரவேற்கிறாங்க. தலைவா ஆனா வாங்கன்னு சொல்லி பூ போட்டு வரவேற்கிறாங்க. சொன்னது அடுத்த தலைமுறை வந்து விஜய் கூட இருக்குதுன்னு இப்ப காட்டுறோம் பாருங்க. கேட்டுச்சா காது கேட்டுச்சா? அடுத்த தலைமுறை காது கேட்கணும். ஆனா இதே ஒரு படத்தோட வரும் தெரியுமா, சும்மா இருந்தவன் சொரிஞ்சு சூப்பர் ஸ்டாரா ஆக்கி விட்டீங்களா, அந்த மாதிரி ஒரு சின்ன வழக்குக்கு இங்கவே பேசி பக்கத்துல என்ன ஒரு போலீஸ் ஸ்டேஷன்ல போயிட்டு பேசி முடிச்சிருந்தா சிம்பிளா முடிஞ்சிருக்கும். அதை விட்டு எவனே ஒருத்தன் கொடுத்தாங்கன்னு இந்த ஐடியாவில ஒட்டுமொத்த தமிழ்நாடு பார்த்தா ஸ்தம்பிக்கிற மாதிரி பார்த்தோன்னா ஒரு படையை வந்து அவருக்கு உருவாக்கி விட்டீங்க. அந்த அளவுக்கு பார்த்தோன்னா நம்ம விஜய் அவர்கள் பார்த்தோன்னா மார்க்கெட் பண்ணி ஃபார்ம் பண்ணிட்டோம்ல. ஏன்னா வழி நெடுக்க பார்த்தோன்னா தொண்டர்கள் ஆதரவுகள் பார்த்தோன்னா உதயநிதி பார்த்தோன்னா வேற லெவல்ல வந்து ஆயிட்டாப்ல. இப்பேற்பட்ட ஏற்பாடுகள் செய்து கொடுத்த நம்மளோட சிஎம் ஜோசப் விஜய் அவர்கள் கண்டிப்பா பார்த்தோன்னா நன்றி சொல்லி ஆகணும். ஏன்னா பெரும் கூட்டங்க வேற, அதாவது இவனு ஒரு பிளானை போட்டவனு, ஆனா அது ஒரு பிளான மாறிடுச்சு. அதாவது ஏண்டா ஏதோ ஒரு படத்துல ஒரு காமெடி வரும், ஏண்டா அங்குசாமி மவனே, அப்பா மகனே அங்குசாமி நீ மகராசனா இருக்கணும்ப்பா, நீ மகராசனா இருக்கணும். ஏய் வாடா ஐயோ ராசா எங்கடா இருந்த எவ்வளவு நாளா அப்படின்னு தான் இருக்கு. சோ அந்த மாதிரி பார்த்தோன்னா பெரும் அளவு பார்த்தோன்னா உதயநிதிக்கு வந்து தமிழ்நாட்டுல பெரும் சப்போர்ட் இருக்கு. ஒரு எக்ஸாம்பிள் தான் இது, வந்து ஒரு ட்ரைலர் தான். மெயின் பிக்சர்ன்றது இனி வரும் காலத்துல கண்டிப்பா வரும். சரி, அதெல்லாம் தாண்டி உதயநிதி மேல போட்ட அந்த 9 பிரிவுக்கான வந்து போட்டிருந்தாங்கல்ல, அந்த 9 பிரிவுல ஒரே ஒரு சின்ன விஷயம் பார்த்தோம். அதுல பொதுமக்களுக்கு குந்தகம் விளைவிக்கிற அளவுக்கு பார்த்தோன்னா உதயநிதி அவர்கள் பேசிட்டாரு அப்படின்னு ஒரு பொய்யான ஒரு கேஸ் வந்து ஆட் பண்ணிருக்காங்க. இல்ல பொதுமக்களுக்கு குந்தகம் விளைகிற அளவுக்கு உதயநிதி பேசிட்டாரு. என்ன பேசினாரு அப்படி எனக்கு தெரிஞ்சு பார்த்தோன்னா விவசாயிகளுக்கு ஆதரவு தான் பேசினாரு. காவேரியில தண்ணி வரல, பொம்மை முதலமைச்சர் ஏன் அப்படி வாயை மூடிக்கிறீங்க அப்படித்தானே பேசினாரு. இதுல என்ன குந்தகம் அவர் விளைவிச்சாருன்னா எனக்கு தெரியல. ஆனா இவங்க போட்ட கேஸ் இருக்குல்ல, இவங்க அப்படி கேஸ் போட்டு இவ்வளவு தூரம் கூட்டு போனாங்க தெரியுமா? இப்படி கூட்டு போகும்போது எவ்வளவு பொதுமக்கள் பாதிக்கப்பட்டாங்க. இது உண்மையே கொஞ்ச நச்சா அறிவு உள்ளவன எவனா இருந்தாலும் இந்த மாதிரி செயலை செய்ய மாட்டான். ஏங்க ஒரு பெரிய வந்து லீடர் எதிர்கட்சியா இருக்கிற ஒரு ஆளை வந்து அரெஸ்ட் பண்ணா அது எவ்வளவு பெரிய விளைவுகளை ஏற்படுத்தும், எவ்வளவு பொருள் சேதங்களை ஏற்படுத்தும், எவ்வளவு மக்களுக்கு போக்குவரத்து நெரிசல் ஏற்படுத்தும், எப்படி அவதிப்படுவாங்கன்றது கொஞ்ச நிமிஷம் யோசிச்சு பார்ப்பாங்க. ஏன்னா கரூர்ல 41 பேர் இறந்தப்ப விஜயை தூக்கி வைக்கிறது வந்து விஷயமே கிடையாது, தூக்கி உள்ள வச்சிடலாம். ஆனா
முன்னாள் முதல்வராக இருந்த ஸ்டாலின் அவர்கள் தெளிவா யோசித்தாரு. ஒரு நடிகனை தூக்கி உள்ள வச்சா இது பெரும் கூட்டமா ஏற்படும், இன்னும் பெரும் விபத்துல வந்து ஏற்படுத்தும். அதனாலே பார்த்தோன்னா அதை அவாய்ட் பண்ணாங்க. ஆனா இவன் என்ன பண்றான்னா தற்குறித்தனமா ஒரு முட்டாள்தனமா யோசித்து இப்படி பண்ணதால அங்க எவ்வளவு பேர் கலவரம் ஏற்பட்ட நிலைமை வந்து கொண்டு வந்தாங்க தெரியுமா? ஏன்னா இந்த பக்கம் பார்த்தோன்னா டிவிகே, இந்த பக்கம் பார்த்தோன்னா டிஎம்கே, ஒரு பக்கம் பார்த்தோன்னா உதயநிதி வந்து அரெஸ்ட் பண்ணிட்டான்னு சொல்லி அந்த தொண்டர்லாம் பார்த்தோன்னா போராட்டம் பண்றாங்க. இந்த பக்கம் பார்த்தோன்னா உதயநிதி அரெஸ்ட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி டிவிகே சார்ந்த அணிகளும் பார்த்தோன்னா ஒரு பக்கம் இல்ல, உலகத்திலே பார்த்தோன்னா முத ஒரு ஆளும் கட்சியா இருக்கிற ஒரு கட்சி எதிர்கட்சியை நோக்கி போராட்டம் பண்ற ஒரே கட்சி நீ தான் பாக்குறேன் இல்லையா? நீங்க தான் வந்து ஆட்சியில இருக்கீங்க, ஆட்சியில இருந்து நீங்க வந்து ஆக்ஷன் எடுக்காம நாங்க வந்து உதயநிதிக்கு எதிராக வந்து போராட்டம் பண்ண போறோம் சொல்லி முத பார்த்தோன்னா ஆளுங்கட்சியா இருக்கிற நீங்க உலகத்திலே வரலாறு இல்லையா? ஆனா இவனு பார்த்தோன்னா இறங்கி போராட்டம் பண்றானோ உதயநிதியை அரெஸ்ட் பண்ணுங்க, உதயநிதியை கைது பண்ணுங்க. அதுக்கு உங்க சிஎம் நினைச்சா போதுமே, பண்ணிட்டு போயிடலாமே, அதுக்கு ஏன் போராட்டம்? ஆனா உலகத்திலே பார்த்தீங்கன்னா முத பார்த்தோன்னா ஆளுங்கட்சியை எதிர்த்து பெரும் போராட்டம் பண்றானோ, உருவமயம் போட்டு கொளுத்துறானுவன், எரிக்கிறானுவன். அவரு எப்படி தப்பா பேச தெரியுமா? இதெல்லாம் எப்படி தெரியுமா அப்படி கொந்தளிக்கிறானு. ஆனா விஜய் அண்ணா ஒரு பக்கம் மேடையில என்ன மாதிரிலாம் தப்பா பேசினாரு இந்த தற்கொலைகளாம் பார்த்து கை தட்டி கொண்டாடினானுவன். அப்ப ஒரு நடிகனா இருக்கும்போது ஒருத்தர் வந்து பேசும்போது ஆபாசமா பேசினா கூட அதை கொண்டாடுறானுங்க. ஆனா கொள்கைக்காக இருக்கிற ஒரு தலைவர் அப்படி பேசவே இல்லை. இவனுக்கு வந்து வெட்டி ஒட்டி திணிச்சு பாத்தியா எங்க தலைவர் வந்து இழிவா பேசணும் அப்படின்னு ஒரு பொய்யான குற்றச்சாட்டுக்கு இவ்வளவு பேர் போராட்டம் பண்றாங்க. அந்த போராட்டத்தின் உச்சம் எப்படி ஒரு கலவரமா மாற போயிருக்கு. கொஞ்ச நேரம் மிஸ் ஆயிருந்தா தமிழ்நாட்டுக்குள்ளே தமிழர்களை மூண்டு சண்டையை மூட்டு விட்டு எப்படி செத்துரு பண்றது ஒரு சின்ன எக்ஸாம்பிள் வீடியோ ஒன்று இருக்கு, அதை நம்ம பார்த்துட்டு பேசுவோம். இது நடக்கிற சம்பவம் பார்த்தோன்னா பக்கத்துல டிவிகே, ஒரு பக்கம் பார்த்தோன்னா டிவி கேட்கறேன், ஒரு பக்கம் பார்த்தோன்னா டிஎம் கேட்கறேன். ரெண்டு பேரும் பார்த்தோன்னா மோதி இருந்தா அங்க எவ்வளவு பேர் கலவரம் ஏற்பட்டிருக்கும். அப்ப பொதுமக்கள் அமைதிக்கு குந்தகம் விளைவிச்சது யாரு? காவேரியில தண்ணி வரல அப்படின்னு பேசுறது பொதுமக்களோட அமைதிக்கு குந்தகம் விளைவிக்கிறதா? இப்ப இது ஒரு கைதுன்னு சொல்லி இந்த கைதை கொண்டு போயிட்டு தஞ்சாவூர் வரைக்கும் கொண்டு போயிட்டு ரோட் ஷோ பண்ணி இப்படி ஒரு கலவரத்தை ஏற்படுத்தணும் ஒரு எண்ணம் கொண்டது யாரு? சிஎம் விஜய் அவர்களா? இது ஒரு மாஸ்டர் பிளானா? இல்ல தமிழ்நாட்டு மக்கள் வந்து சண்டை மூட்டு விட்டு கொண்டு விட்டு வேடிக்கை பண்ணணும் பாக்குறீங்களோ? ஏற்கனவே 41 பேர் கொண்டதுக்கு அது யாரு பொண்ணான்றது பதில் தெரியல. கேட்டால படியத்துக்கு ஏமலை போட்டாங்கன்றீங்க. ஆனா உங்களோட மீட்டிங் தான் இது. இதெல்லாம் வரைக்கும் அது வெளிப்பட சொல்லவே மாட்டீங்க. ஆனா இவ்வளவு பேர் கலவரத்தை இன்கேஸ் அங்க ஒரு கலவரம் ஏற்பட்டிருந்தா எவ்வளவு பேர் பொருள் சேதங்கள் ஏற்பட்டிருக்கும், எத்தனை பேர் செத்துருப்பான். அப்ப இதுக்கு முழுக்க காரணம் அறிவுள்ள யாரோ ஒருத்தனா இருந்தா இந்த மாதிரி பண்ணிருப்பாங்கன்னு கேட்டா சத்தியமா பண்ணிக்க மாட்டாங்க. அறிவு உள்ளவன் யோசிப்பான். இல்லைன்னா வந்து மேலதிகாரி சொல்லிருப்பாங்க, சார் வேண்டாம் இது மிகப்பெரிய பிரச்சனை ஏற்படுத்தும், அவர் கூட்டு விசாரிங்க, விசாரிச்சு அவர் பேசுனது தப்புன்னா கோர்ட்ல போடுங்க, கேஸ போடுங்க, வழக்குல கோர்ட் ஜட்ஜ்மெண்ட் இருக்குல்ல தூக்கி உள்ள வைப்பாங்கல்ல. நீங்க சார் அரெஸ்ட் பண்றேன்னு சொல்லி ஒரு நாள் ஃபுல்லா ஒட்டுமொத்த தமிழ்நாட்டும் பார்த்தீங்கன்னா ஏன் நாசப்படுத்துறீங்க? யாரோ ஒரு உயர் அதிகாரி கேட்டிருப்பாங்க. அதெல்லாம் தெரியாது. உதயநிதி வந்து ஒன் டே ஃபுல்லா வந்து பார்த்தோன்னா அலக்கழிக்கணும், அதுக்காக பண்ணீங்களான்னு தெரியல. இதெல்லாம் இல்ல. அப்ப நேத்து நடந்த ஒரு பெரும் கவர்மெண்டே போயிட்டு உதயநிதி வீட்டுல போயிட்டு நின்று இவ்வளவு பெரிய டிராவலுக்கு இவ்வளவு பெரிய பாதுகாப்புக்கு வந்து காவல்துறையை வந்து மிஸ்யூஸ் பண்ணிருக்கீங்க, எவ்வளவு பொருள் செலவு, யாரோட பணம், மக்களோட வரி பணத்தை இவ்வளவு கேவலமா செலவாகுதுன்னா ஒரு குடிமகனா தமிழ்நாட்டோட ஒரு சிட்டிசனா வந்து கேள்வி கேட்க கூடாதா? இது தப்பு இல்லையா? அப்ப இதை கூட நீங்க சரியா செய்யலாம். நீங்களா எப்படி சார் நீங்களா ஆட்சி சரியா நல்லா நடத்துவீங்க அப்படின்னு ஒரு கேள்வி வருது இல்ல. தமிழ் மக்களுக்கு எவனா சட்டை பிடிச்ச கேள்வி கிட்ட என்ன பதில் சொல்லுவீங்க? ஒரு சின்ன பிரச்சனையை போயிட்டு இவ்வளவு பேர் பிரச்சனை உருவாக்கி வச்சிருக்கீங்க. பண்றதும் இல்லாம அதுக்கப்புறம் போயிட்டு அவருக்கு வந்து பெரிய மார்க்கெட் பண்ணி விட்டீங்க. அப்ப தயவு செய்து கொஞ்சம் யோசிங்க. ஏன்னா நீங்க 41 பேர் கொன்னதுக்கு ஸ்டாலின் அவருக்கு நினைச்சதான் உங்களை தூக்கி உள்ள வச்சிருக்கலாம். அப்பயே தூக்கி வச்சு உள்ள வச்சு குமரி கஞ்சி வந்து காய்ச்சிருப்பாங்க. ஆனா பண்ணல. நீங்களாம் ஒரு ஆளான்னு சொல்லி கண்டுக்காம போயிட்டாங்க. ஏன்னா அவங்களுக்கு தெரியும் நம்ம அப்படி வந்து தூக்கி வந்து உள்ள வச்சிருந்தா இன்னும் பெருமளவு அவர் வந்து கூட்டம் வந்திருக்கும், ஆதரவு வந்திருக்கும். அதை வச்சு சிம்பத்தி கிரியேட் பண்ணி வந்து ஓட்டு வாங்கிடுவோம் தான் அவன் பண்ணல. ஆனா இன்னைக்கு நீங்க என்ன பண்ணி வச்சிருக்கீங்க? ஆனா கண்டிப்பா சார் இதெல்லாம் வெரி வெரி ராங். ஏன்னா யாரோட காசு? மக்களோட காசு, என் பாக்கெட்ல இருக்கிற காசு, வரி பணம் இப்படி வந்து மண்ணா போகுது, வீணா போகுது. சோ இதெல்லாம் கேட்க பார்த்தா இந்த அணில்கள் தற்கொலைக்கு பார்த்தா யோசிக்க மாட்டாங்க. எங்க அண்ணன் பத்தி தப்பா பேசுறாங்க. டேய் தற்கொலைங்களா யோசிங்கடா, இதெல்லாம் பார்த்தா உங்களுக்கு சேர்த்தான் பேசுறேன். உங்களோட பணம் தான், உங்களோட காசு தான். ஏன் இதெல்லாம் ஒரு பிரச்சனையா?
தமிழ்நாட்டுல எவ்வளவு பிரச்சனை இருக்குது. காவிரியில தண்ணி வரல, நீட்டுக்காக மாணவர்கள் போராட்டம் பண்றாங்க. தமிழ் மொழி 3ஆவதா பாட வைக்கிறான். இத பேசுறது தெம்பு திராணி டிவிக்கு சாரது எவனா ஒருத்தன் இருக்கான்னு கேட்டா எவனுமே இல்ல, பேச மாட்டான். ஆனா இதை விட்டுட்டு பார்த்தோன்னா இது ஒரு கேஸ், இதை வந்து நம்ம எடுத்து பண்ணுவோம் அப்படின்னு பண்றாங்க. இந்த சைட்ல அது ஒரிஜினா அவரு பார்த்தோன்னா ஒரு வீடியோ போடுறாரு. அப்படியே பாத்தியா நாங்க என்ன பண்ண பாத்தியா, 2 மணி நேரம் உங்களை வந்து கழிவறையில வந்து உட்கார வச்சு பாத்தியா. அதாவது போலீஸ் 8 மணிக்கு வீட்டுக்கு போச்சான். வெளியே வாங்கின கூட்டத்துக்கு இரு சார் நான் வந்து காலை கடனை முடிக்கணும்னு சொல்லி பாத்ரூம்ல உட்காந்துறான். இவரு விளக்கு வச்சு பார்த்தா நினைக்கிறேன் பாத்ரூமுக்கு உட்காந்துருன்ட்டு. சார் அப்படியா நீங்க பாத்தீங்களா போயிட்டு, ஏங்க அவங்க சைட்ல லாயர்ஸ் இருப்பாங்க, வக்கீல்ஸ் இருப்பாங்க, அதெல்லாம் கேட்டுதான் வெளியே வருவாங்க. இந்த அறிவு கூட இல்லாம அதான் ஆணவமா போய் பேசுறாராம். பாத்ரூம்ல உட்கார வச்சு பாத்தியா, இளவரசனோட பையனுக்கு வந்து பட்டாபிஷேகம் பண்ணி பாத்ரூம்ல உட்கார வச்சு பாத்தியாரு. சார் கரூர்ல 40 பேர் இறந்தப்ப டிவிக்கே கூடாரமே காணாம போச்சு தெரியுங்களா. கிட்டத்தட்ட 1.5 மாசமா ஆளே காணோம். விஜய் அவர்கள் 3 நாளா அப்சண்ட், ஆளே காணோம். அதுக்கப்புறம் 3ஆம் நாள் கழிச்சு வீடியோ போறாரு. எஃப்ஐஆர் நம்ம மேல போடலன்னு ஒன்னே தான் சார் சிஎம் சார் என்கிட்ட மோதுன்னா என்கிட்ட டைரக்டா மோதுங்க, இது படத்துல இது சண்டை காட்சி மாதிரி என்னோட ஃபாலோவர்ஸ் மேல வந்து கையை வைக்காதீங்க, மோதிருந்தா 1 to 1 மோதுங்க பஞ்சு டயலாக் வச்சு நம்ம சிஎம் சார் வீடியோ போட்டாரு. ஆனா ஒட்டுமொத்த டிவிக்கு கூடாரம் பார்த்தோன்னா அப்ஸ்காண்ட், எவனுமே காணாம போயிட்டானா. அப்ப எந்த பாத்ரூம்ல உட்காந்து எல்லாரும் நீங்க போயிட்டு இப்ப நீங்களா பேசலாமா. அதாவது ஒரு படத்துல ஒரு காமெடி ஒண்ணு வரும், கந்தசாமி படத்துல, அடச்சை பரதேசி அன்னைக்கு உதைக்கும் போது ஒண்ணுக்கு இருந்தா பயதானடா நீ, அந்த மாதிரி நீங்களா பேசலாமா. அதுக்கப்புறம் பார்த்தோன்னா உதயநிதி அவர்கள் பார்த்தோன்னா தஞ்சாவூர்ல இருந்து பார்த்தோன்னா வெளியே வந்து போலீஸ் ஸ்டேஷன் வெளியே வந்து பார்த்தோன்னா மீடியாவை சந்திச்சு ஒரு பேட்டி கொடுத்தாரு. அந்த மீடியா சந்திப்பு ஒண்ணு இருக்குல்ல, அந்த மாதிரி ஒரு மீடியா சந்திப்பு உங்க சிஎம் சாருக்கு தில்லு திராணி தெம்பு இருந்தா ஒரு பேட்டி கொடுக்க சொல்லுங்களா. சும்மா ஜாலியா இருக்கு, தமாசா முடியாது இல்ல. ஆனா படத்தெல்லாம் பார்த்தோன்னா பயணம் பேசுறாரு மீடியா சந்திச்சு. அப்படி லெப்ட் ஹேண்ட்ல வந்து ஹேண்டில் பண்றாரு, ரயில் லெஃப்ட்ல பார்த்தோன்னா மீடியா கண்டா பிச்சுன்னு ஓடுறாரு பழகுது. தஞ்சாவூர் போலீஸ் ஸ்டேஷன் வெளியே வந்தவனே உதயநிதி பார்த்தோன்னா உண்மையா சொன்னா செருப்ப கல்ட்டடிக்குன்னு அடிச்சு விட்டாரு. என்னன்னா எனக்கு மனைவி இருக்காங்க, எனக்கு என் குழந்தை இருக்கு, புள்ள குட்டிலாம் என் கூட தான் வாழ்றாங்க. இவர் யார சொல்றாருன்னு எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கா. அதனால நான் வந்து பெண்கள் அந்த மாதிரி தப்பெல்லாம் பேச மாட்டாங்க. இவங்க ஒட்டி வெட்டி திணிச்சபடி வந்து மாத்தி விட்டாங்க, அப்படியெல்லாம் வந்து பேசுறாங்க. நான் அப்படி பேசல, என் கூட வந்து ஃபேமிலி இருக்குங்க, நான் வந்து பொண்டாட்டியோ பிள்ளைங்களோ விட்டுட்டுலாம் வாழல அப்படின்னு செருப்பால் அடிச்ச மாரி. யாரை செருப்பால் அடிச்சாருன்றது யாருக்கு உரைக்கணுமோ தெரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். சும்மா கழட்டி அடிச்சாரு. அதுக்கப்புறம் பார்த்தோன்னா நான் வந்து ஓடியெல்லாம் ஒழியில போலீஸை பார்த்துட்டு நான் வந்து நின்று நிதானமா கேட்டுதான் எப்பனும் பர்மிஷன் கேட்டுதான் நான் வந்தேன். இன்னைக்கே வந்து எத்தனை வழக்கு வேணாலும் என் மேல போடு, சந்திக்க நான் ரெடி, என்கிட்ட வந்து தில்லு திராணி தெம்பு இருக்கு, நான் ஒரு ஆளே வந்து எல்லாரையும் சந்திப்பேன் அப்படின்னு ஒரு தலைவனா வந்து பேசுறாரு. இந்த மாதிரி ஒரு ஸ்பீச்சை கொடுக்க முடியுமா நம்ம சிஎம் சார் கிட்ட? கரூர்ல 40 பேர் கொன்னப்ப இறந்தப்ப ஒருத்தர் தலை தெறிக்க ஓடினாருங்க, அவர் யாருங்க அப்படின்னு வந்து கேட்கிறாரு. யாருங்க அப்படி தலை தெறிக்க ஓடினது? அப்ப அந்த மாதிரி ஓடாத ஒரு ஆள் தாங்க நான் வந்து யாராவனாலும் சந்திப்பேன், சிங்கிளா ஒன்மேனா அப்படின்னு நம்ம உதயநிதி சார் சொல்றாரு. இதுக்கு நம்ம சிஎம் சார் என்ன பதில் சொல்லுவாருன்னு தெரியலையே. அது மட்டும் இல்லாம இன்னொரு வார்த்தை சொன்னார், நான் வந்து ஓடுகாலி ஒண்ணு கிடையாது, மத்த மாரி ஓடுற மாரி ஓடுகாலி கிடையாது, சிங்கிளா வந்து நிப்ப அப்படின்னு. நீங்க பத்திரிகையாளர் ஒவ்வொருத்தரும் கூப்பிட்டீங்க சார், 30 பேர் இறந்துட்டாங்க சார், 30 பேர் இறந்துட்டாங்க சார்னு. ஆனா அதெல்லாம் காதுல வாங்காம ஒரு 1ஆம் நம்பர் ஓடுகாலி முதலமைச்சர் இப்போ தமிழ்நாட்டுக்கு வந்திருக்கிறாரு, தரமா செருப்படி கொடுத்துக்கிறாரு. ஆனா உண்மையே பார்த்தோன்னா இவனு ஒரு பிளான போட்டது, ஆனா அங்க ஒரு பிளானா மாறி, அது கூஸ் பம்பா மாறி, அது தக்லைஃபா மாறி ஒட்டுமொத்த ஆதரவு. அதாவது பார்த்தோன்னா டிஎம் கூட அடுத்த முதலமைச்சர் கேண்டிடேட் யாரா, ஸ்டாலின் தானே இருப்பாரா அப்படின்னு பார்க்கும்போது அதெல்லாம் கிடையாது. அவரை விட ஒருத்தர் கெத்தா ஒருத்தர் வந்து நிக்கிறாரா உதயநிதி ஸ்டாலின் அப்படின்னு மாரி இவனே மார்க்கெட் பண்ணி விட்டானுவ. ஆனா ஒண்ணுமே இல்லாத ஒரு விஷயத்த இவ்வளவு பெரிய விஷயமா சூப்பரா பண்ணி கொடுத்தீங்க, உண்மையை வாழ்த்துக்கள். ஏன்னா இது போல தொடர்ந்து மேலும் மேலும் பண்ணுங்க, இன்னும் அவர்கள் வந்து வளர்ந்து போயிட்டே இருப்பாங்க. அந்த அளவுக்கு பார்த்தோன்னா ஒரு முட்டாளா சில வந்து அணில்களை வச்சு கூட வச்சுக்கிட்டு ஸ்கெட்ச் போடுங்க. இப்பெல்லாம் ஸ்கெட்ச் போட்டாதான் அவங்க இன்னும் மேலும் மேல வளர இன்னும் சூப்பரா இருக்கும். ஆனா நேற்று முழுக்க முழுக்க தமிழ்நாட்டோட மக்கள் ஆதரவு பார்த்தோன்னா நம்ம உதயநிதி ஸ்டாலின் மட்டும்தான். இந்த பக்கம் பார்த்தோன்னா இவங்களாம் ஆணவத்தில் ஆடுறாங்க அப்படின்னு சொல்லி கிழிச்சு விட்டாங்க. உதயநிதியோட கைது அண்ட் ரிலீஸ், இதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறது மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. அடுத்த வீடியோல சந்திப்போம். நன்றி, வணக்கம்.